ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து முறுக்கு செய்ய போகிறேன். இது வந்து உளுத்தமா முறுக்கில் அரிசி மாவு பொட்டுக்கடலை போட்டு முறுக்கு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய்த்தூள், கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு போட்டு செஞ்சுருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்க முறுக்கு. நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை மிக்சியில் நம்ம ஃபைன் பவுடரை நல்லா ஃபைன் பவுடரை பண்ணிக்கணும். ஒரு கப்பு பொட்டுக்கடலையை ரொம்ப நைஸாக இருக்கட்டும். இந்த பாருங்க, கொஞ்சம் கூட திரி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். ஒரு கப்பு பொட்டுக்கடலுக்கு 3 கப்பு அரிசி மாவு நான் அளந்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி 3 கப் அரிசி மாவு அது போட்டுக்கலாம். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம், நான் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெள்ளை எள்ளு மட்டும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்காக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், வெள்ளை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். இது காய்ச்சின வெண்ணெயை நல்லா மாவில் கலந்து விடணும், நல்லா உளுத்தி விடணும். எல்லா மாவுலேயும் இந்த சூடான வெண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ அந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா உளுத்தி விட்டுக்கலாம். அது நல்லா விழுத்து விடுவோம். நம்ம பிடிக்கும் போது பிடிப்பு வரணும், அது வரைக்கும் உளுத்தலாம். அப்படியே இது பிடிப்பு வரலாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம காசி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், பிடிச்சா பிடிப்பு வரணும். இது நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சுடு தண்ணி ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். சுடு தண்ணி போட்டு பிசையணும். தண்ணி சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் கரண்டியை தோசை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறின பிறகு கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்கு மாவு பிசையணும், அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு மாவு பிசைந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து முறுக்குலையில் முள் தகடு இருக்குங்களா, அது சிங்கிள் தகடு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பட்டர் ஷீட்டில் புழிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த தட்டில் புளிய போகிறேன். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். தவாவில் வந்து பானாலில் எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம இது போட்டு எடுத்துக்கலாம். இது கையில் எடுத்து போடுறதாலும் எடுத்து போடலாம், இல்லை தோசை திருப்பில் நம்ம திருப்பி போட்டு எடுத்தனாலும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், மெதுவாக ஒன்றா விடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், பொன்னிறமாக இருக்கணும். நல்லா கிறிஸ்பியான அழகான முறுக்கு ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த முறுக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாருங்கள், அந்த பபிள்ஸ் அடங்கணும், அது வரைக்கும் வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி பட்டர் ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சதை நம்ம தோசை திருப்பிலையோ கையிலையோ ஒன்றுனா எடுத்து போட்டுக்கலாம். எந்த சைஸுக்கு வேணாலும் நம்ம புழிஞ்சிக்கலாம். சின்னது வேணால் சின்னது, பெருசு வேணால் பெருசு. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வருது. ஒன்றா எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதுக்கு சக்லின்னு கூட சொல்லுவாங்க, முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது வேணால் பேர் வச்சுக்கோங்க. கலர்ஃபுல்லான சக்லி ரெடி ஆயிடுச்சு.